ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுங்காரா அவருடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார். வாக்கினை செலுத்தியதன் பிறகு அவர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். குறிப்பாக இன்று காலை முதல் நபராக அவர் அவருடைய சம்பத் நகரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திற்கு வந்திருந்தார். அங்கு அவருக்கான அந்த வாக்குச்சாவடி முன்னதாகவே வந்திருந்தார். அதாவது 6:50 அந்த இடத்திற்கு வந்திருந்தார். 10 நிமிடங்கள் அவர் காத்திருந்து 7 மணி ஆனதுமே அவருடைய ஜனநாயக கடமையை ஆற்றியிருக்கிறார். அதன் பிறகு தற்போது அவர் செய்தியாளரை சந்தித்து வருகிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் வாக்களிக்க வர வேண்டும் என்கின்ற அந்த பல்வேறு வகையான விழிப்புணர்வுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தேர்தல் ஆணையம் சார்பிலும் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்று வருகிறது. 237 வாக்குச்சாவடிகள் தயார் நிலையில் உள்ளன. நேற்றைய தினமே அனைத்து வாக்குப்பதிவு அலுவலர்கள், வாக்குப்பதிவு யந்திரங்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு இன்றைய தினம் காலை 5:45 மணியிலிருந்து ஆரம்பித்து மாக்போல் பதிவு செய்து முடிக்கப்பட்டுள்ளது. 7 மணிக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த வாக்குப்பதிவு ஆரம்பிக்கப்பட்டு மாலை 6 மணி வரைக்கும் நடைபெறும். இந்த இடைத்தேர்தலில் இந்த காலையில் 7 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை அனைத்து வாக்காளர்கள் 12 வகையான அடையாள அட்டைகளுடன் வந்து வாக்குப்பதிவு செய்யலாம். ஏற்கனவே 90% வாக்காளர்களுக்கு ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் பூத் லெவல் ஆஃபீஸர் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதுவும் அதோட சேர்த்து ஏதாவது ஒரு அடையாள அட்டையுடன் அவங்க வந்து வாக்குப்பதிவு செய்யலாம். இந்த 237 வாக்குச்சாவடிகளிலும் அனைத்து அஷ்யூர்ட் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் சொல்லப்பட்ட ஷாமியானா, குடிநீர், கழிப்பறை, ரேம்ப் போன்ற வசதிகள் நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஓட்டு போட்ட இந்த இடத்தில் முதல் வாக்காளர் ஒரு மாற்றுத்திறனாளி ஓட்டு போட்டிருக்காங்க. ரேம்ப்பு அனைத்து வசதிகள் இங்கே உள்ளன. இது போக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் வெப்காஸ்டிங், அதாவது சிசிடிவி மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலையும் மாநகராட்சி ஆணையாளர், தேர்தல் நடத்தும் அதிகாரி அவருடைய அலுவலகத்திலும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்து எங்கேயாவது ஏதாவது சம்பவம் நடக்காத அளவுக்கு பார்த்துட்டே இருப்போம். அதே போல் போலீஸ் கூட அவங்க கண்ட்ரோல் ரூம் மூலமாக பார்க்குறாங்க. இந்த தேர்தலில் 237 வாக்குச்சாவடிகளிலும் மைக்ரோ அப்சர்வர், அதாவது ஜெனரல் அப்சர்வர் சார்பாக மைக்ரோ அப்சர்வர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க கூட ஏதாவது சம்பவம் நடக்காத வண்ணம் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த தேர்தல் சுமூகமாக எந்த பிரச்சனை இல்லாமல் நடப்பதற்கு 3 கம்பெனி CISF, அதே போல் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸும் அனைத்து வாக்குச்சாவடிகளும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 9 வாக்குச்சாவடிகள் பதட்டமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டு அங்கேயும் கூடுதலாக போலீஸு அதே போல் CISF நம்ம போட்டிருக்கோம். பொதுமக்கள் அனைவரும் இன்னைக்கு வந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி பகுதிக்கு பொது விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் அருகாமையில் உள்ள தொகுதிகளிலும் மாவட்டங்களிலும் தனியார் மற்றும் அரசு பணியாளர்கள் அவங்க பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து தொகுதிகளில் பணியாற்றினாலும் அவங்களுக்கும் வந்து சம்பளத்துடன் கூடிய விடுமுறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் மூலமாக இந்த தகவல் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டு அனைவரும் வந்து வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துமாறு, உங்களுடைய ஜனநாயக கடமையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ 3 மின்னணு வாக்குப்பதிவு பயன்படுத்தப்படுது. ஏதாவது சின்ன ரிப்பேர்னா கூட அதை மாற்றுறதுக்கான என்ன மாதிரி நடவடிக்கைகள்? ஏற்கனவே நம்ம அனைத்து அரசு கட்சிகள் அதே போல் வேட்பாளர்கள் முன்னிலையில் நம்ம ரேண்டமைசேஷன் 3 முறை பண்ணியிருக்கிறோம். அதே போல் அவங்க ரிசர்வ்லேயும் நம்ம வந்து EVMs வச்சுருக்கிறோம். எங்கேயாவது மாக்போல் சமயத்தில் பேலட் யூனிட், கண்ட்ரோல் யூனிட், VVPATல ஏதாவது பிரச்சனை வந்தால் எப்படி மாற்றுறது, ஆக்சுவல் போல் அதாவது 7 மணிக்கு வாக்கு பதிவு ஆரம்பித்த பிறகு இந்த பிரச்சனை ஏதாவது வந்தால் எப்படி மாற்றுவது அப்படின்றது எல்லா செக்டர் ஆஃபீஸர்ஸுக்கும் ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸுக்கும் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மக்கிட்ட போதுமான அளவிற்கு ரிசர்வ் EVMs இருக்குது. ஸோ தேவையின் அடிப்படையில் அது வந்து கொண்டு போய் சேர்க்கப்படும், அங்கே மாற்றப்படும். இந்த மாதிரி வாக்குப்பதிவு கூட இங்கே கூட ஒரு மிஷினில் ஸ்டக் ஆகிடுச்சு மாதிரி மாற்றம் சொன்னாங்க. இந்த மாதிரி வேறு எங்கேயாவது இது வரைக்கும் இங்கே ஒரு இடத்துல மட்டும் இது தகவல் வந்திருக்குது. இங்கேயும் வந்து பேலட் யூனிட்டில்
ஒரு இஷ்யூ. அது பேலட் யூனிட் மாற்றி மாக் போலும் முடிச்சிருக்காங்க. இப்போ தேர்தல் பதிவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. வேற எங்கேயாவது தாமதம் ஏற்பட்டிருக்கா? இல்லை. தேங்க்யூ. அது உங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு அறிவிக்கப்பட்டவாறு காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகின்றது. செய்தியாளர் பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், வணக்கம். பலத்த பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகின்றது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் மொத்தம் 2,27,546 வாக்காளர்கள் உள்ளனர்.